Dear plus one commerce students, good morning. Let us continue the 19th chapter, Business Finance. Sources of Business Finance. Today we shall discuss 19.02 Sources of Business Finance. Classification of sources of finance. தொழில் நிதி ஆதாரங்களோட வகைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். Business finance is classified into three types with reference to time period. Long-term finance ங்கிறது more than 5 years. Medium term finance ங்கிறது above 1 year but below 5 years. Loan period above 1 year but below 5 years. And short term finance within 1 year. So business finance is classified into three types with reference to time period: long-term finance, medium-term finance, and short-term finance for carrying on the business operations. Long-term finance can be mobilized by issue of shares and debentures. Term loans from commercial banks and financial institutions and retained earnings. Medium-term finance can be mobilized by public deposit leasing, medium-term loans from banks and financial institutions. Short-term finance can be raised through public deposits, trade credit, customer advance, hypothecation, cash credit, bank overdraft, pledge, mortgage, etc. தொழில் நிதி ஆதாரங்களோட வகைகள் பார்க்குறப்ப தொழில் நிதிகளினுடைய பல்வேறு ஆதாரங்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். கால அளவின் அடிப்படையில், உரிமை அடிப்படையில், உருவாக்க அடிப்படையில், on period basis, ownership basis, sources of generation basis. கால அளவின் அடிப்படையில், உரிமை அடிப்படையில், உருவாக்க அடிப்படையில் பிரிக்கலாம். The various sources of business finance can be classified into 3 categories on the basis of period basis, ownership basis, sources of generation basis. கால அளவின் அடிப்படையில், உரிமை அடிப்படையில், உருவாக்க அடிப்படையில் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். கால அளவின் அடிப்படையில் தொழில் நிதி தேவைப்படும் கால அளவின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். குறுகிய கால நிதி, ஷார்ட் டர்ம் ஃபினான்ஸ்; நடுத்தர கால நிதி, மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ்; நீண்ட கால நிதி, லாங் டேர்ம் ஃபினான்ஸ். அதாவது நீண்ட கால நிதிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு மேலே திருப்பி செலுத்த வேண்டிய கடனாக இருந்தால் அது நீண்ட கால நிதி. நடுத்தர கால நிதி அப்படிங்கிறது 1 ஆண்டுக்கு மேலே 5 ஆண்டுகளுக்குள்ளர செலுத்த வேண்டிய கடன் நடுத்தர கால நிதி. குறுகிய கால நிதி, ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸுங்கிறது 1 வருஷத்துக்குள்ளர திருப்பி செலுத்த வேண்டிய நிதி, அது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த ஃபைனான்ஸ் நிதி பயன்படுத்தப்படுகிறது.
நீண்டகால நிதிங்கிறது பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், வணிக வங்கிகள், நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் கடன் மற்றும் இருத்தி வைக்கப்பட்ட லாபங்கள் போன்ற வழிகளில் திரட்டப்படும் நிதி. நீண்டகால நிதியை எப்படி திரட்டுறாங்கன்னா, பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், வணிக வங்கிகள், அப்புறம் நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் கடன்கள் மற்றும் இருத்தி வைக்கப்பட்டுள்ள லாபங்கள், ரீடைன்டு ஏர்னிங்ஸ் போன்ற வழிகளில் திரட்டப்படும் நிதி. நடுத்தர கால நிதியானது குத்தகை, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் நடுத்தர கால கடன்கள் போன்றவை. குறுகிய கால நிதிங்கிறது பொது வைப்பு, தொழில் கடன், வாடிக்கையாளர் தரும் முன்பணம், பந்தக கடன், ரொக்க கடன், வங்கி மேல்வரை பற்று, அடகு கடன், அடமானம் போன்றவற்றின் மூலமாக திரட்டப்படும் நிதியாகும். The various sources of business finance can be classified into 3 categories on the basis of period basis, ownership basis, source of generation basis. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் நிதிகளோட ஆதாரங்களில் 3 வகையாக பிரிக்கலாம். கால அளவின் அடிப்படையில், உரிமை அடிப்படையில், உருவாக்க அடிப்படையில், சோர்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் பேசிஸ். On the basis of period, கால அளவின் அடிப்படையில் the different sources of finance can be further grouped into 3 categories: short term finance, medium term finance and long term finance. Okay students, thank you.